குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இது உங்கள் விஜய் நம்பியார். தினமும் காலையில் உங்களுக்கு ஆம், இந்த மெசேஜ் கொடுத்துட்ருக்குறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் வந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. இதை தொடர்ந்து கேட்க வேண்டும். ஆழமாக கவனமாக கேட்டால் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. கவனமாக கேட்க வேண்டும், நிச்சயமாக ஆர்வமாக கேட்க வேண்டும், புரிந்து கேட்க வேண்டும், தெளிவாக கேட்க வேண்டும். ஏனென்றால் இதை ஏதோ ஆனோ தானோ என்று சொல்லவில்லை. நிச்சயமாக ரிசர்ச் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிகிட்ருக்குறோம். அதனால் தொடர்ந்து கேளுங்கள். நேற்று நம்ம சொன்னோம், நிச்சயமாக ஒரு பெரிய 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 மோசமான ஒரு நிலைமை வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்திற்கு. நிச்சயமாக வேர்ல்டு வார் 3யும் வந்துட்டுருக்கு. நிச்சயமாக உணவு பஞ்சமும் வருகிறது. நிச்சயமாக வியாதியும் கொடுமையான வியாதிகள், கொள்ளை வியாதிகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆக்சுவலாக கொரோனாலாம் ஒன்றுமே கிடையாது. அதை விட பயங்கரமான விஷயங்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக நியூக்ளியர் எமிஷன் வந்துட்டுருக்கு. நியூக்ளியர் எமிஷனில் நிச்சயமாக முன்னாடி நம்ம வெறும் ஒரு மாஸ்க் தான் போட்டுட்ருந்தோம். நியூக்ளியர் எமிஷனில் நிச்சயமாக எல்லாருமே அஸ்ட்ரோநாட் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ரோட்டில் நடப்பாங்க. அதுவும் நடக்க போகுது. உண்மையாகவே இதெல்லாமே நடக்க போகுது. பஞ்சம், பயங்கரமான பஞ்சம் வரப்போகுது, வறட்சி வரப்போகுது, எல்லாமே வருதுங்க. எல்லா துன்பங்களும் எல்லா பிரச்சனைகளும் வந்து கொண்டு இருக்கிறது. அதனால சொல்கிறேன், நீங்கள் இப்போ என்ன ஃபேஸ் பண்ணாலும் சரி, என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் சரி, அதை விட பயங்கரம் வந்துட்டுருக்கு. அதனால் வெறும் இந்த பிரச்சனை தீர்க்கணும்னு மட்டும் பார்க்காதீங்க. தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஆசை கொள்ளுங்கள். அதனால்தான் இதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? எந்த வழியும் கிடையாது. நீங்கள் எங்கேயும் போய் ஒளிய முடியாது. பொருளெல்லாம் இப்போயே சேகரித்து வைக்க முடியாது. நிச்சயமாக வைக்க முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. பணமும் சேர்த்து வைக்க முடியாது. அதனாலே எந்த பிரயோஜனம் வரப்போகிறதில்ல. ஒரே ஒரு வழி தான் இருக்குது. கடவுளை கட்டி பிடிச்சிக்கிறது தான். வேறு வழியே கிடையாது. அதனால்தான் விக்னேஸ்வர் நிச்சயமாக எப்படி வந்திருக்கிறாருன்னா, நம்மளை கடவுளை கட்டி பிடிக்கிறதுக்கு வழி காமிக்க வந்திருக்கிறார். அதனால தான் அவர் தலையை கொடுத்தார். அவர் எல்லா பலியை கொடுத்தார், தலையை கொடுத்தாரு. எதுக்காகனா, நம்ம இந்த கடவுள் கூட கட்டி பிடிச்சி இணைந்து இருக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா அது ஒன்று தான் வழி. அது இல்லைன்னா பாதுகாப்பே இல்லை. அதாவது உங்கள் பிரச்சனை, இப்போ இருக்கிற பிரச்சனை தீர்றதுக்கும், இனிமேல் ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், உலகமே பாடுபட்டாலும் நீங்கள் பட மாட்டீங்க. ஏன் பட மாட்டீங்க? இந்த உலகத்தையே படைத்த, சிருஷ்டித்த கடவுளை, அப்பாவை நினச்சி கட்டி பிடிச்சிட்டிங்கன்னா அவர் பாதுகாத்துருவார். புரியுதுங்களா? உங்களால் செய்ய முடியாத எதையும் அவரால் செய்ய முடியும். இதை அனுபவித்து சொல்கிறோம். நிச்சயமாக சொல்கிறேன், 25 வருஷம் அனுபவித்து சொல்கிறோம். எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ விஷயங்களில் நாங்கள் கோத்ரூ பண்ணும்போது அப்படியே அற்புதமாக எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டு வந்துட்டார். இதனால தான் இந்த விக்னேஸ்வர் தெரிஞ்சிக்காமல் இவங்க என்ன ஒரு சாதாரண ஒரு பொம்மையாக வச்சுட்டு கும்பிட்றாங்களே, அதை பார்க்கும்போது கவலையாக இருக்குது. அவருடைய கான்செப்டே புரியல. அவர் இந்த பெரிய கடவுளோட நம்மளை சேர்க்க விரும்புகிறாரு. அந்த கடவுளோட சேர்ந்து கட்டி இணைந்து நம்ம போனோம். மகனாகவும் மகளாகவும் நம்மளை பார்க்குறாருன்னா எவ்வளோ நல்லதுன்னு நினச்சி பாருங்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது எவ்வளோ நல்லதுன்னு நினச்சி பாருங்கள். அவர் கூட நடக்கிறது எவ்வளோ நல்லதுன்னு நினச்சி பாருங்கள். அதை விட உலகத்தில் வேறு என்னங்க வேணும்? இதை தெரியாமல் நம்ம எங்கேயோ சாமி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கும்பிட்டுருக்குறோம். அதனால தான் நம்ம பாடுபடுறோம். அவரை கட்டி பிடிக்கிற அந்த மனது வர வேண்டும், கட்டி பிடிக்கிற அந்த சிந்தனை வர வேண்டும். நிச்சயமாக அவர் என்னை காப்பாற்றிடுவார், நான் அவர் கூட இருப்பேன் அப்படின்ற சிந்தனை வேணும். இந்த சிந்தனைலாம் எப்படி வரும்னா, விக்னேஸ்வரை தெரிஞ்சால் தான் வரும். அவர் ஏன் தலையை கொடுத்தாரு, எதற்காக செஞ்சாருன்னு தெரிஞ்சால் தான் வரும். இதை தெரியாதால் தான் நிறைய பேருக்கா கடவுளை அனுபவிக்க முடியல, கடவுளுடைய அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல, அவர் அப்பாவாக பார்க்க முடியல, அவர் கூட நடக்க முடியல. இதை தான் நாங்கள் வழிகாட்டுறோம். நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கலேன், பிரமாதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையே பிரமாதமாகிடும். அதனால் தயவுசெய்து அந்த எண்ணத்துக்கு வாருங்கள், அதை புரிந்து கொள்ள வாருங்கள், அதை தெரிந்து கொள்ள வாருங்கள். இதுதான் நம்ம மெயினாக இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இது எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்டது.
எந்த மதமும் இதில் வராது. எந்த மதமும் இதில் வரவே வராது பாருங்கள். கடவுளை அப்பாவாக கட்டிப்பிடிக்கிறதுக்கு எந்த மதங்க வேணும்? ஆனால் அந்த எண்ணம் வருவதற்கும், அந்த தெளிவு வருவதற்கும், அந்த புரிதல் வருவதற்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுது, இனிமேல் என்னெல்லாம் நடக்க போகுது, எல்லாமே எல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சு எழுதி வச்சிருக்கு. கொரோனா கூட வரும்னு எழுதி வச்சிருக்கு. அது நமக்கு தெரியாது. கலிபுருஷா அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான், அதுவும் தெரியாது. கல்கி அவதார் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாது. நமக்கு எதுவுமே தெரியாது பாருங்கள். அதனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? கல்கி அவதார் வேற ஒன்றும் இல்லை, விக்னேஸ்வர் திருப்பி வர்றாரு, பலமாக வர்றாரு. அப்போ கலிபுருஷான்னு ஒருத்தன் இருக்கிறானா, இதெல்லாம் வந்து எழுதி வச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் நமக்கு தெரியாது. அவன் தான் வெளிப்பட போகிறான், நிச்சயமாக வெளிவர போகிறான். பயங்கரமான பிரச்சனைகள்லாம் இந்த உலகத்தில் பண்ண போகிறான். அதற்கான விஷயங்கள் 2012லேருந்தே தொடங்கிடுச்சு. ஓகே, யூரோப்பியன் யூனியன் ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே இருந்து அந்த கலிபுருஷா வரப்போகிறான். நிச்சயமாக அவனை தோற்கடிப்பார். விக்னேஸ்வர் நிச்சயமாக கல்கி அவதார் எடுத்துகிட்டு வந்து தோற்கடிப்பார். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. இதை நம்ம புரிஞ்சிக்கல, நம்ம தெரிஞ்சுக்கல, அவ்வளோதான். தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், சார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அப்பாவை டைட்டாக பிடிச்சிருவீங்க. கடவுள் அப்பாவை பார்த்து அவர் டைட்டாக பிடிச்சிருவீங்க. இப்போ சொல்லுவீங்க, நீங்கள் தான் வழி, எங்களை வேறு யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவீங்க. இது பாருங்கள், இந்த அனுபவத்துக்குள்ளே வராதவர்கள் உலகத்திலே பாடுபடுவார்கள். நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த உலகத்து ஆளுங்களாக இருக்க மாட்டீங்க, வித்தியாசமாக இருப்பீங்க. அதனால் பாதுகாப்பில் இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப கஷ்டம், தெளிவாக தெரிஞ்சுக்க முற்படுங்கள். ஏன்னா இதை தெரிய தான் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும், உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். நிச்சயமாக ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்வீங்க, பலமான வாழ்க்கை வாழ்வீங்க, வெற்றி வாழ்க்கை வாழ்வீங்க. எல்லாரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் இன்னும் முக்கியமாக இன்றைக்கி வர்றவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, சரியா? அந்த டைமுக்கு வந்துடுங்க. நம்ம ரெட்டியார் பாளையத்தில் தான் மீட் பண்ணுறோம். அந்த லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்பி தருவேன். இப்போத்துலேருந்து அங்கே தான் மீட் பண்ணுறோம். இனிமேல் அங்கே ஞாயிற்றுக்கிழமையே வரணும்னு இல்லை, வாரத்தில் ஒரு நாள், அடுத்த வாரத்துலேருந்து. இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான், இந்த ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக நீங்கள் வரணும். அப்போ நம்ம அடுத்த வாரத்துக்கான ப்ரோக்ராம் நாங்கள் சொல்லுவோம் நேரடியாக வர்றவங்களுக்கு. இந்த மெசேஜை கேட்குறவங்க தயவுசெய்து தொடர்ந்து கேளுங்கள். எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.